நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். கடகராசி நேயர்களே, அப்போது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். என கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். அப்போ எந்தெந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் குடும்பங்கள் எக்ஸ்-எம்எல்ஏவாக இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ எக்ஸ்-எம்எல்ஏஸ். ஒருத்தர் நம்ம பேரெல்லாம் நம்ம குறிப்பிட வேணாம், அவங்க கடகராசி. நம்ம ராசியை மட்டும் பார்ப்போம். தொழில் அமைப்புகளில் நிறைய சிக்கல்களை சந்தித்து வராங்க. வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதே போல் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்குது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குது. பணங்காசை போய் சிக்கலில் மாட்டிக்கிறது இருக்குது. இல்லைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்படியாக கடகராசியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் நண்பர்களே, அரசியல் தோழர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும், வழிகள் பிறக்கும். அப்படி உங்களுக்கு ஏதேனும் மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள் இருக்குமேயானால், அடுத்து என்ன செய்கிறது, இது எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால், அல்லது நீங்கள் சொன்னது தான் சாமி கரெக்டு, பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, பாதியிலே நிற்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயோ ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால், அது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மா. துளியும் தாமதிக்காதீர்கள். ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சரியான ஜோதிடரை, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெளிவாக இதுதான் சார் காரணம், இப்படித்தான் நடக்கணும்னு பயப்படாமல் சொல்லணும், மழுப்பாமல் சொல்லணும், பெருமைக்காக இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி அதை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை. கடகராசி நேயர்களே, அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி சப்ஜெக்டில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் சினிமா துறையில் இருக்கும். வருமானங்கள் சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள். அதே போல் இடதோஷங்கள். நான் பொதுவாக அந்த சினிமா துறைக்குன்னு இல்லை, இது அரசியலாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் ஓசூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, தொழில் நிறுவனங்கள், ஒரு 1200 பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 1200 பேர் வேலை செய்கிறாங்க. நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ இருக்குது சாமி, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, அந்த சைட் போக முடியல ராத்திரி, ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அங்கே ஏதோ ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மிஷின் ரிப்பேர் ஆகுது, பவர் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பவரில் அப் அண்ட் டவுன்ஸ் வருது, மிஷின் வேஸ்ட்டாக போகிறது. இப்படி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அதுக்கு வீணாக போகுது. அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும், ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகளை குறிக்கும். அப்புறம் நம்ம அதை நேரில் போய் விசிட் பண்ணியிருந்து அங்கேயே 2 நாள் தங்கியிருந்து அதை பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம், பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டு வந்தோம். அப்போ இடதோஷங்கள் கடகராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது இந்த இடதோஷங்கள். அது குடியிருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின இடமா இருக்கலாம், குடியிருப்புகளாகவும் இருக்கலாம்,
கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே, வேலையை பொறுத்தவரையில் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ரொமோஷன்ஸ் சிறப்பான முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதன் பூராட நட்சத்திரம் வாங்கியிருக்கார். மாதம் பிறக்கிற அன்னைக்கு 6ஆம் இடத்துல மூலம் பூராடம் திருவோணம் மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரம். அதில் மாதம் பிறக்கும் பொழுது அவர் வாங்கியிருக்கிறது பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அப்போ ராசிநாதனே நல்ல நட்சத்திரத்தில் பிறக்கிறார் ஆவணி மாதத்தில். அடுத்தது உங்களுடைய ராசியில் 12ஆம் அதிபதியான புதன். இந்த புதனை பொறுத்தளவுக்கு 3க்கும் 12க்கும் உடையவர். அவர் ராசியிலேயே இருக்கார். புத பகவான் அப்படின்னாக்களே என்ன ஓட்டங்கள் நல்லா இருக்கக்கூடியவங்க. புதன் அப்படின்னாக்க அதீத மூளையானவங்க, இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க, அனலைஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அத்தனை பேரும் இந்த புதனுக்கு உண்டான குணங்கள். அவரே மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் கர்க்கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க நாமெல்லாம் இந்த வருஷத்தை பற்றி செஞ்சிட்ருப்போம். புதன் சேர்ந்தவங்க, அடுத்தது மனோகாரகனான சந்திரனை சேர்ந்தவங்க எல்லாருமே 2032 எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டம் ஆவணி மாதம். சரி, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியான சூரிய பகவானும் கலத்திர காரகனான சுக்கிர பகவானும் இந்த பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்காங்க. அப்போ குடும்பஸ்தானம் மிகவும் வலுப்பெறுது. யார் ஒருவருக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுதோ அவங்க கண்டிப்பாக குடும்பம் நல்லபடியாக அமையும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிம்போம். அதே போல் நீண்ட நாட்களாக கர்க்கடக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் 31 நாளைக்குள்ளார உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கலத்திர காரகன் அமைஞ்சிருக்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதியான 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம், தகவல் தொடர்பு பாவம். எப்பொழுதுமே கர்க்கடக ராசியை சேர்ந்தவங்க அதிகமான மூளை கொண்டவங்க, எல்லாத்தையும் எளிதில் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா சந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது சற்றேறக்குறைய 2.25 நாள். அந்த 2.25 நாள் மிகவும் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான். அவரோட ராசியை சேர்ந்தவங்க. அப்போ 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் கேது பகவான்றது ஞானக்காரகனான கேது இருக்கார். அந்த இடத்தோடைய அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம். கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அப்படின்றது ஏர்டெல், பிஎஸ்என்எல், அதே போல் ஜியோ, இதை மாதிரி தகவல் தொடர்பில் வேலை பார்க்குறவங்க மற்றும் அதனுடைய உரிமையாளர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதை தவிர 5ஆம் இடத்து அதிபதியான அங்காரக பகவான் இருக்கிற இடம் 11ல் இருந்துக்கிட்டு அவரே அவருடைய வீட்டை பார்க்குறார். இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப நாளாக திருமணமாகி அவமானங்களையும் அசிங்கங்களையுமே சந்திச்சிட்டு இருந்தீங்க கர்க்கடக ராசிக்காரங்க, அவங்களுக்கு வம்சம் விருத்தி வரும். ஏன்னு கேட்டேன்னாக்க புத்திரக்காரனான குரு பகவான் 5ஆம் இடத்தை சதசப்தமாக பார்க்குறாரு. அதே போல் 5ஆம் இடத்த அதிபதியான செவ்வாயும் சதசப்தமாக பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி என்கின்ற
சுகஸ்தானத்தில் நல்லபடியாக சுகமான பிரசவம் அடையக்கூடிய காலகட்டங்களும் மற்றும் சந்தான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதே போல் இந்த கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அதற்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்காது. ரெகக்னைஸ்னால் என்ன? புகழ் அப்படின்னா என்ன? பதவி உயர்வு, பணவரவு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். சரி, இதை தவிர கடகராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் சனி நடக்குது. அஷ்டமம் அப்படின்னாக்க 8ஆம் இடத்துல சனி வருது. என்ன ஒன்று சனி வக்ரகதியாக இருக்கிறாரு. அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தனிப்பட்ட உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்கிறத விட பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின், பிளெயின் இதை மாதிரி போகிறது பாதுகாப்பு அம்சங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இல்லை சாமி, நான் வேறு வழி இல்லை, என்னோடய வண்டியில் தான் போயாகணும் அப்படின்னு நினைக்கிற கர்க்கடக ராசிக்காரங்களுக்கு வண்டியில் ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாக போங்க. அதே போல் பொறுமையாக போங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பினீங்கன்னாக்க எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் எந்த விதமான விபத்துக்களும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்றது மீனம். மீனத்தில் ராகு இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ இந்த 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி. கர்க்கடக ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வியான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, பிஹெச்டி போன்ற படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆவணி மாதம் அப்படின்னு போகும்போது அந்த பலன்கள் பார்க்கும்போது ஆவணி மாதத்தில் அந்த ஆகஸ்ட்டு 17 செப்டம்பர் 16 ஒரு காலம், அருமையான காலம். அந்த இதில் கிரகங்கள் இந்த மாதம் அதிகம் சேஞ்ச் மாறலை. 10ஆம் தேதி ஆவணி 10ஆம் தேதி மட்டும்தான் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் மாறுவாங்க, ஒரே நேரத்தில் மாறுவாங்க. அந்த சுக்கிரனும் இந்த ஆவணி மாதம் சுக்கிரனும் அந்த சம்பந்தப்பட்ட சூரியனும் சிம்மத்தில் இருப்பாங்க தெரிகிறது. உங்களுடைய ராசிக்கு அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டில் அது பாதுகாப்பு நம்ம எடுக்கணும். இப்போதைக்கு குருவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாயை உட்காந்துருக்காங்க. கடகத்தை செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி, அதே மாதிரி 10ஆம் இடதிபதி கர்மஸ்தானாதிபதி. ஸோ 5 10 கேந்திரம், 5 திரிகோணம் ரெண்டும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும்போது அந்த வீட்டில் செவ்வாய் குருவோடு உட்கார்ந்துருக்கும்போது குரு 6ஆம் அதிகாரி, அதுவும் போகும்போது அதே பாக்கியாதிபதி. தோஷம் போயிடுறது. எப்படி? ஆனால் குருமங்கள யோகம் வரும்போது தோஷங்கள் போய்டுறது. அதே 11th ஹவுஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்தோன்னா பாதகாதி தோஷம் வரவே வராது. அந்த பார்வை வேற குரு கேதுவை பார்க்குறாரு. கடகத்தினுடைய 3ஆம் வீடு சொல்லக்கூடிய கன்னியில் உட்கார்ந்த கேதுவை பார்க்குறார். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் வீடு மாற்றுவாங்கள்ல, செவ்வாய் மிதனத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மிதனத்துக்கு போகிறதுன்றது பொறுத்த வரைக்கும் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் 26ஆம் தேதி போயிடுறார், மாத கடைசியில். அதே 32ஆம் தேதி புதன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வருவார் ஒரு நாள். அவ்வளோதான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். வேறு ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. அடுத்த மாதம்தான் உனக்கு குரு வக்கரமாறு. இப்போ செப்டம்பர் கடைசியில். இப்போது இந்த ஜோடியாக் படி பார்த்தோன்னா ராகு கேதுக்குள்ளே எல்லாம் அடங்கிட்டு இருப்பாங்க. சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருப்பார். அவரை விட்டுட்டு கடகத்துக்கு 8ஆம் வீட்டு சனீஸ்வரர் உட்காந்துருக்காரு. எங்கன்னா உட்காந்துட்டு போட்டோம், உன்னை இம்சப்படுத்தா இருக்காரா? ராஜயோகம் தான் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ராஜயோகம் கிடைக்கும். கடகத்துக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கார். ஏதோ வாழ்க்கை மூடாக விடுறார், ராஜயோகம் கிடைக்குன்றார். அஷ்டமத்தில் சனீஸ்வரர் கையால் உடச்சி வச்சுருக்காங்க. கண்ட்ரோல்டு ஓவர் பை ராகு சதயத்தில் இருக்கார். அங்கே சனீஸ்வரன் பயங்கர மூலம் உள்ளவன், மந்தி மாதிரி இருப்பான். அவன் தன்னுடைய சாரத்தை உத்திரட்டாதியை கொடுத்துருக்கான். மீனத்தில் உட்காந்துட்டு கிடுக்கி இப்படி பிடிச்சிடுவார் சனீஸ்வரர். சரீரத்தில் வரக்கூடிய உபாதைகள் சொல்லக்கூடிய வந்திருந்தால் கூட
மூளை என்றைக்குமே மந்தனுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். உலக விஷயங்கள் அனாவசியம் மூக்க நுழைக்க மாட்டார். காரண காரியத்தில் இல்லாத கையை வைக்க மாட்டார். எவ்வளோ விஷயம் பாருங்கள். எந்த இடம் சுச்சுவேஷன் அது இதுன்னு பார்க்குறதே கிடையாது, பிறந்துடுவார். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே சனீசர் தொடர்புடையவங்களுக்கெல்லாம் இருக்கும். நான் ப்ரோக்ராம் உள்ளே பண்ணிவிட்டாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? இடம்பொருள் ஏவல் பார்க்காத நடந்துக்கிறது அவளுடைய குணம். அப்புறம் தான் ஓஹோ யோசிப்பாங்க. இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கடகத்தை பொறுத்தவரை களத்திரமே சனீஸ்வரர் தான். சிம்மத்துக்கு சனீஸ்வரர் ஒரு விதத்தில் ஆதாயம் நமக்கு சௌரியமாக இருக்கும், இன்னொரு விதத்தில் வேண்டாதுன்னு ஆகிடும் களத்திரத்தினால. ஸோ இதெல்லாம் வரும்போது அந்த சம்பவத்தில் சில நேரத்தில் அவன் கை ஓங்கிட்டே இருந்ததுன்னா நம்ம மூளை கழுவிடும். அதுக்காகவே கை ஓங்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இது. இந்த நேரத்தில் சனீஸ்வரனுடைய வக்கரத்தினால களத்திரங்கள்லாம் கடகத்துக்கு அடங்கி உடங்கி இருக்கும். ஆகா ஓஹோன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். மற்ற நேரத்தில் அவங்க சுதாரிச்சிட்டான்னா நீ வீட்டை விட்டு தட்டு விட்ருவாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போது அப்படியே நமக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிறதுனா சனீஸ்வரன் வக்கரத்தில் இருக்கிறதுனால்தான். சத்தம் பண்ணாது உங்களுக்கு மட்டும்தான். அது சிம்மத்துக்கும் கடவுள் தான் இந்த மாதிரி விஷயம், மற்றவங்களெல்லாம் கிடையாது. மற்றவங்க எல்லோரும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த செவ்வாயினுடைய அனுகூலம் இந்த மாதம் நல்லா இருக்குது, சுக்கிரனுடைய அனுகூலம் இருக்குது. அதனால் அதுவெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கௌரவம், ஸ்டேட்டஸ் சொல்லலாம், அமைப்பு அந்தஸ்து மட்டும் இல்லை, வாழ்க்கை தரம் இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. நிம்மதியாக இருக்கும், லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் இந்த மாதத்தில் எல்லாமே நன்னா இருக்கக்கூடிய மாதத்தில் ஆவணியில் பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சிஸ்டம் ஒரு அமைப்பில் பார்க்கும்போது எல்லாமே இறைவனுடைய சம்பந்தப்பட்ட தொடர்பு தான். எந்த பண்டிகை எடுத்தாலும் சரி, வீட்டு குடும்ப இதில் வச்சாலும் சரி, எல்லாமே சம்பிரதாயங்கள் அடிப்படை எல்லாமே அதை வச்சு தான் நம்மளுடைய பண்பாட்டு இதை வச்சு தான் நம்ம அனுபவிப்போம் சிச்சுவேஷன். அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதத்துலேருந்து செமத்தியாக இருக்கும். நன்னா நீங்கள் திருப்தியாக லைஃப்பில் அனுபவிக்கலாம். ஆரோக்கியம் இருக்கிறதுனால நல்லா உணவு நன்னா இருந்த முடியும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நன்னா இருக்கணும். உடம்பு மனசில் கவலை இருக்காது, நம்பிக்கை வரும், துளிர்க்கும். கடன்னா அது எப்படி சமாளிக்கலான்றது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரும், சமாளிப்பீங்க. எந்த அளவுக்கு பணம் ரொட்டேட் பண்ண முடியும் ரொட்டேட் பண்ணி அடைச்சும் செய்கிறீங்க. இதெல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் நுணுக்கங்கள் நல்லா வேலை செய்யும், அது ஒர்க் பண்ணும். அந்த நுணுக்கங்கள்லாம் கரெக்டாக டீம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வியாபாரம் பரவலாக பரவி 4 காசு இன்னும் பிரிட்டு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆக எது எடுத்தாலுமே கை வச்சு 4 காசு வரணும். இன்னும் வியாபாரிகளுக்கு இருக்கோ இல்லையோ அதுதான் மாதிரி இவாளை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கெட்டிக்காரங்க கடன், அதாவது தான் உந்த காசை போட்டு பண்ண மாட்டாங்க. ஆர் வெல் டு எல்லாம் செட்டில் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையுமே பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதில் டீம் ஒர்க்காக பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அவங்களுக்கு கன்சல்டன்சி ஆற்றல் மிக்கவங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் நிகர் அவங்களுக்கு தவிர யாரும் கிடையாது. இண்டஸ்ட்ரி எதுவுமே டெக்னீஷியனானு சரி தான், இதனாலும் சரி தான், அவங்களுக்கு கெட்டிக்காரன். அந்த ஆற்றல், அந்த சாஃப்ட்னஸ்ஸு எங்கெங்கே எப்படி பண்ணணும். சந்திரன் இருக்கிற மதி வேறு யாரும் கிடையாது. அப்புறம் புதனுக்கு இருக்குது, ஆனால் அந்த சந்திரனுடைய மதி அப்படி இப்படி அப்படி அப்படின்னா மாறும். அவ்வளோதான். நமக்கு பிஸ்னஸ் நோக்கு தானே. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், யாரும் குற்றம் குறையெல்லாம் இல்லை. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 20, 21 சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் அதே மாதிரி செப்டம்பர் 16 சந்திராஷ்டமம். அதாவது ஆகஸ்ட் 20, 21 செப்டம்பர் 16 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது ஆவணி மாதத்தில். இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் அர்ஜெண்ட்டாக வேறு வழியே இல்லை, ஒரு புதிய விஷயம்
விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம், அதே மாதிரி வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்களை இதை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கி டேட்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து லக்கி டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் வந்து 2ஆம் தேதி, 11ஆம் தேதி. இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டமான கலர் என்ன, லக்கி கலர் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீனு, அப்புறம் வந்து லைட் சாண்டல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலரு, எல்லோ கலர். இது 3மே வந்து உங்களுக்கு நல்ல லக்கி கலரு. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது முக்கியமான விஷயங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது அல்லது கர்ச்சீஃபையாவது இந்த கலரில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னும் உங்களுக்கு பலமான விஷயங்களை கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் வந்து கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக லாபங்கள் உண்டு. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதியாக இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நிறைய இன்கம். 2ஆம் அதிபதி சூரியன் 2ல் ஆட்சி பெற்றிருக்காரு. அது இன்னும் கூடுதல் பலன்கள். இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள், அதாவது அஷ்டமத்து சனியில் வந்து நிறைய கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அஷ்டமத்து சனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ராசி பலனே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், விரக்தியின் உச்சத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த சனி வக்ரங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸு, ப்ளஸ் குருவும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார். அது போக உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ இந்த மாதம் 11ல் இருக்கார். சூரியன் வந்து 2ல் இருக்கார். இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது அதிர்ஷ்டமான மாதம் தான். உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உறுதியாக இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. தொழில் ரீதியாக வந்து நீங்கள் புது புது முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ நாளாக இந்த தேங்கி கிடந்த விஷயங்கள், பிரச்சனையில் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகி நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உண்டு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இந்த தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்லாம் வந்து சால்வ் ஆகிறது ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலிமாவோ அல்லது பேங்க்கில் லோனே தள்ளுபடி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இது அமையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரானது. நல்ல இன்கம்மு, உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பதவியில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோகத்தில் வந்து நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு பிளான் பண்ணாத பிரயாணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புனித நதிகளில் நீராடுறது, கோவில்களுக்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால, அதுவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது. குருமங்கள யோகம் இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு இடம் வாங்கி போகிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி வீண் விரய செலவுகள்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. சுப விரயமாக அதை மாற்றிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அப்போ வந்து நீங்கள் இன்கம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் அது வீண் விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதனால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது பிஸ்னஸுக்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது சேவிங்ஸோ பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அந்த குறை சொல்கிறது, காசிப் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லனா உங்களுக்கே அது பேக் ஃபயராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. புதன் வந்து அதாவது வந்து சனி வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்குலாம் அது தீனி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க. ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க வந்து தன்னிலை மறந்து வரும்போது அது தேவையில்லாத பதட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் கவனமாக போகிறது நல்லது. மைண்டு சரியில்லைன்னா நீங்கள் வண்டியே எடுக்காதீங்க. உங்களுக்கு உத்தியோக சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கூடுதல் பணி பொறுப்புகளும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். ஒர்க் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட்டும் உறுதியாக உண்டு. படிக்கக்கூடியவங்களில் படிப்பு வந்து என்ன முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை எடுக்க முடியாது.
அதுக்கு கூடுதலாக எஃபர்ட் போடுற மாதிரி வரும். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் எஃபர்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் கை மேலே வரும் இல்லையா, அதுக்காக உண்டான பரிகாரம். பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வெளியூர் பிரயாணம் போகிற மாதிரி அமைப்புகள் வரும். பட் ஆனால் நீங்கள் போகும்போது யார் கூட பேசுகிறீங்க, போகிறீங்க, எந்த டைமுக்கு எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு புதனும் சனியும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ரூமர்ஸு, உங்களையே பிடிக்காத நபர்கள் உங்கள் மேலே வதந்திகளை பரப்பி விடுறதுக்கு உண்டான டைம் வந்து இந்த மாதம். அதனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வதந்திகள் உங்கள் மேலே, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கவே மாட்டீங்க, ஆனால் அது தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி போடுவாங்க. அதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கு, உங்களோட பிஸ்னஸை இதை பார்த்து முன்னேறி போயிட்டே இருங்க. கணவன் மனைவியிடையே சில நேரங்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கடகராசிக்கு ஒரு சிலது பழகி போனது தான். மறுபடியும் நான் சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். கடகராசியை எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுடைய கலத்திரம், அதாவது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இது எப்போவுமே இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்போவுமே பர்மனண்ட்டானது தான். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா அதுக்குண்டான மன வேதனைகளும் மன இறுக்கத்துக்கும் ஆளாக நேரிடும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, அதுதான் ரொம்ப உத்தமம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அந்த டைம் சண்டை வர டைம் வீட்டிலே இருக்காதீங்க, வெளில போயிடுறது நல்லது. இல்லைன்னா பக்கத்துலேயாவது போயிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, வளர்ச்சி டெவலப் ஆகிறதுக்குலாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சீக்ரெட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட பெருமை பேசுகிறேன்னு பேசும்போது அது பனிஷ்மெண்ட்டாகவோ அல்லது உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்புகள் வந்துடும். அதனால் பார்த்து இருந்துக்கணும். சனி தான் பொதுமக்கள், அவர் வக்ரமாக இருக்கார், அதனால் பார்த்து இருக்கணும். இல்லை அப்படின்னா நெகட்டிவாகவும் அது உங்கள் மேலே மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களாம் முன்னேறி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் நல்ல சிறப்பான விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது, இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும், தந்தையார் வழி சொத்துக்களும் வரும். சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலமும் அமைப்பும் இப்போ இருக்குது. அதனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதுவும் வருமானத்துலலாம் வந்து சொல்லவே வேண்டாம், நல்லபடியாக இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.